வணக்கம். நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து மாற்றுத்திறனாளி சங்க தலைமை பொறுப்பாளர் பேசுகிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பான கோரிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து தமிழக முதலமைச்சராக நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கிய அமைச்சர் யார்? இதுவரை எங்களுக்கு நீங்கள் வந்து அமைச்சர் பொறுப்பேற்று தமிழக அமைச்சராக பொறுப்பேற்று 2 மாத காலமாகியும் எங்களுக்கான அமைச்சர் யார் என்று இதுவரை எங்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் படும் இன்னல்களை உங்களிடம் நாங்கள் எடுத்து கூற எங்கு போய் கூற வேண்டும் என்ற தகவல் இதுவரை எங்களுக்கு இல்லை. மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் சென்றால் தொடர்ந்து பழைய நிலைமையே எங்களிடம் உள்ளது. எங்களுக்காக அவர்கள் கொடுப்பது வண்டி, வீல் சேர் இந்த மாதிரி தான் பொருள் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு என்று இதுவரை எந்த மாவட்டத்திலும், குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு நிகழ்வும் இதுவரை நடத்தப்படவில்லை. இதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் தடைப்பட்டுள்ளது. இதை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு உடனடியாக கடலூர் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சி நடத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய நலத்திட்டங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 3வதாக, மாற்றுத்திறனாளிகளுக்கென்று வங்கிகளில் பெற்ற கடன்கள் இதுவரை தள்ளுபடி செய்யவில்லை. நாங்களும் பல முறை பல கோரிக்கைகள் வைத்தும் இதுவரை மாற்றுத்திறனாளிக்கென்று எந்த வங்கி கடன் தள்ளுபடி செய்யவில்லை. கூட்டுறவு வங்கிகளில் நாங்கள் பெற்ற கடன் அதிகப்படியான கடனே 50,000 ரூபாய் தான். இதில் வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு மேலதான் கட்டியிருக்காங்க. அதாவது கட்ட முடியாம இருக்கிறவங்க தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்க வந்து தள்ளுபடி பண்ண சொல்றோம். இதவே உங்களால பண்ண முடியாம இருக்கீங்க. நாங்க வந்து தொடர்ந்து நீங்க கொடுக்குற 1,500 ரூபாய் இந்த காசை வச்சுக்கிட்டு இதுல வந்து நாங்க வாங்கின வட்டி வங்கி கடன்ல பாதி அவங்க எடுத்துக்கிட்டு நாங்க மாசத்துக்கு என்ன செய்ய முடியுன்றது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுடைய மாற்றுத்திறனாளி தமிழகத்தில் உள்ள கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் மாற்றுத்திறனாளி இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்னன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தயவு செஞ்சு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாற்றுத்திறனாளியுடைய வங்கி கடனை உடனடியாக தள்ளுபடி செய்ய ஆணையிட வேண்டும். 3வதா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், கடலூர் மாவட்டத்துல வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து இலவச மனைப்பட்டான்ற பேர்ல வந்து நாங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப இடத்த வரையும் சரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்தது. அந்த ஆட்சி மாற்றம் நடந்து அது உடனடியாக உங்களுக்கு வந்து அந்த இடத்த உங்களுக்கு வந்து சமன் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. கடலூர்ல கட் பண்ணிக்கோ, அப்படியே போயிருந்தீங்க. கடலூர்ல வந்து வெள்ளப்பாக்கன்ற பகுதியில வந்து இலவச மனைப்பட்டான்றது இடத்தெல்லாம் கிளியர் பண்ணி இது வந்து கணினி பட்டா தரேன் அப்படின்னு சொல்லி இடத்த அளந்து தரேன்னு சொன்னாங்க. அதை சொல்லியும் வந்து 3 மாசமா ஆகுது. இது வரைக்கும் வந்து கேட்டாக்கா வந்து அமைச்சரை வந்து நிகழ்ச்சி